ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு அரைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இந்த அரைக்கீரை பொரியல் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. இது வந்து நம்ம செய்யறதும் ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து கீரை நல்லா கழுவிட்டு அதில் இருக்கிற இதெல்லாம் உப்பு தண்ணியில் நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா இலையெல்லாம் உரித்து வச்சுக்கோங்க. அது கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கீரை 2-3 வாட்டி உப்பு தண்ணியில் கழுவுங்க. அப்போ தான் கீரை நல்லா க்ளீன் ஆகும். இப்போ கடாய் சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் வந்து கடுகு ஜீரகம் போட்டுக்கோங்க. கடுகு ஜீரகம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நிறையா ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் பூண்டு வந்து நல்லா உரித்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் இடித்து கூட போட்டுக்கலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுருங்க. காஞ்ச மிளகா போட்டதுக்கப்புறம் நம்ம 1 கப்பு வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். இது நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த வெங்காயமும் இதில் போட்டுருங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இதில் நம்ம முன்னாடி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அரைக்கீரை, அந்த கீரை இதில் போட்டுருங்க. அரைக்கீரையும் செய்யலாம், சிறுகீரையும் செய்யலாம். இதே மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அரைக்கீரை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் இப்போ போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வெங்காயம் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா இந்த கீரை நல்லா வதங்கிடும். கீரை வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம இப்போது வெங்காயம் இதெல்லாம் நல்லா சூடாக இருக்குது. அதனால் கீரையும் போட்ட உடனே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த கீரையெல்லாம் நல்லா சூப்பராக வெந்துடும். இதுக்குள்ளே நம்ம வந்து இதில் பூண்டு பொடி சேர்க்க போகிறோம். அந்த பூண்டு பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இது வந்து மூடி போட்டு அப்படி தனியாக வச்சுடுங்க, சிம்மில் வைங்க ஸ்டவ்வு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பூண்டு, 3 காஞ்ச மிளகா, அப்புறமா தேங்காய், இந்த 3ம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. தேங்காய் வந்து நான் கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷு தேங்காய் கூட சூப்பராக இருக்கும், அது கூட எடுத்துக்கலாம். இது நீங்கள் குறையாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் கொப்பரை தேங்காய் வச்சு இந்த பவுடர் அரைச்சிங்கன்னா இது நல்லா ஒரு மூடியில் டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். கெடவே கெடாது, ஒரு வாரம் 10 நாள் அப்படியே இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷு தேங்காய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அன்றைக்கி யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கீரை நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. இந்த பூண்டு பொடி வந்து நீங்கள் வாழைக்காய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பீன்ஸ் பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கேப்சிகம் இருக்கும் இல்லையா, குடமிளகாக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கத்திரிக்காய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு பொடி போட்டு செய்யுங்க, பொரியல் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ருசிக்கேற்ப உப்பும் போட்டோம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு பொடி, அந்த பூண்டு பொடி இதில் போட்டுருங்க. பூண்டு பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பொரியல் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ உப்பு போட்டதுனால கொஞ்சம் கீரை தண்ணி விடும். நீங்கள் வந்து இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான நம்ம அரைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடும். இது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட செம்மையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதிலவே சாதம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரை சாதம் பசங்களுக்கு காலையில் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கமகமன்னு இருக்கும். இந்த பூண்டு போட்டதுனால இந்த பொரியல் செம்மையாக இருக்கும், அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கீரை பொரியல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப அருமையான ஒரு ஆரோக்கியமான ஒரு கீரை பொரியல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி.